ஹாய், வாங்க சேமியா கிச்சடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், பீன்ஸு கட் பண்ணி வச்சுக்கிறேன், கொத்தமல்லி கட் பண்ணி, கருவேப்பிலை கட் பண்ணி, இஞ்சி பூண்டு விழுதுங்க நசுக்கி வச்சுக்கிறேன் நையை. அடுத்தது கேரட்டுங்க, கேரட்டு. அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா. அடுத்தது 2 லெமன், ஒரு லெமன் தான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் அரை பீஸ் பொழிஞ்சு விட்டாலே போதும், ஒரு 4 சொட்டு, அதிகம் வேணாங்க. லெமன், சேமியா எடுத்து வச்சுருக்கோங்க. சேமியா எந்த மாதிரி சேமியானாக்கா, நம்ம பாயாசம் காசுமே அந்த மாதிரி சேமியா தான் குழையாது இருக்கும், அந்த காய் கூட போட்டு பண்ணுறதுக்கெலாம், கிச்சடி பண்ணுறதுக்கு. இந்த பாருங்கள், பாயாசத்துக்கு போடுறோம் இல்லைங்களா, குச்சி குச்சியாக இருக்கும் பாருங்கள், அது அந்த சேமியா வாங்கினா தான் நல்லாயிருக்கும், குச்சி குச்சியாக இருக்கும், குழையாது. மற்றது சின்ன சின்ன மெலிசாக இருக்கிற சேமியா வாங்கினா குழஞ்சிடும், காய் வேகிறதுக்குள்ளேயே அது சேமியா குழஞ்சிடும். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிங்கன்னாச்சுங்க. இப்போ வாங்க சேமியா வறுத்துக்கலாம். தவா வச்சாச்சுங்க, ஒரு சொட்டு நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டு வறுத்தால் தான் சேமியா நல்லா வறுபடுங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சொட்டு நெய் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. நெய் காஞ்ச பிறகு தான், கொஞ்சம் சூடு ஏறின பிறகு சேமியா போட்டுக்கலாம் எடுத்து. நெய் காஞ்சிடுச்சுங்க. அவ்வளோதான். அப்படியே போட்டு மெலிசாக தொழவி விட்டுக்கலாங்க, நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாங்க சேமியாவை. பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. அப்படி இப்படி கிண்டி விடாமல் விட்டுட்டோம்னா தீஞ்சு போயிடும். அப்படியே வறுத்தாச்சுங்க பொன்னிறமாக. அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. ஏறிங்கன்னா ஆல்ரெடி நெய் போட்டு வறுத்தாச்சு சேமியாவை, அதனால் எண்ணெய் கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. சும்மா ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றினா போதும் எண்ணெய். ஆல்ரெடி ஊற்றியாச்சுங்க எண்ணெய். கிச்சடிக்கு கடுகு போடக்கூடாது, பட்டை லவங்கம் இருந்தால் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போடுறதுனால கடுகு போடக்கூடாது. பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை தான் எடுத்து போட்டுக்கணும் பொரிக்கிறதுக்கு. போட்டாச்சுங்க.
பச்சை மிளகா போட்டாச்சு, இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதுவும் போட்டாச்சுங்க. அப்படியே மெதுவாக தொடைவி விட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. அது முன்னே போட்டதெல்லாம் வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சுங்க. பீன்ஸ் போட்டுக்கலாங்க. கேரட்டும் எடுத்து போட்டுக்கலாங்க. கிச்சடிக்கெலாம் இதுமாதிரி வெஜிடபிள்ஸ் காய் போட்டால் தான் அது கிச்சடி நல்லாயிருக்கும். பீன்ஸு கேரட்லாம் போடணும் மெயினாக. உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் டக்குன்னு காயெல்லாம் வதங்கும். சால்ட் இருந்தால் சால்ட்டு போட்டுக்கலாம், கல் உப்பு இருந்தாலும் கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடிங்க கலருக்கு. காரத்துக்கு தான் பச்சை மிளகா போட்டாச்சு, வேறு எதுவும் போட தேவை. பொடியெலாம் எதுவும் கலருக்கு மட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டால் போதும். கிச்சடினாலே கொஞ்சம் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லெமன் ஒரு 2-3 சொட்டு புழிஞ்சு விட்டுக்கணுங்க புளிப்புக்கு. ஏன்னா தக்காளி போடல இல்லைங்களா. எப்பயுமே உப்புமா வந்தாலும் கிச்சடி வந்தாலும் தக்காளி போட்டால் கொல கொலன்னு இருக்கும், பழன்னு வராது செய்கிறதுக்கு. அதனால் தக்காளி போடக்கூடாது. அது கொல கொலன்னு கரைஞ்சிதுனாக்கா அப்படியே இலையாலுன்னு ஒட்டும். அப்படி காயெல்லாம் மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க. பீன்ஸ் கேரட்லாம் இது பாருங்கள் நல்லா ட்ரையாக வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அளவு தண்ணி வச்சுக்கணுங்க. அது நம்ம எந்த அளவுக்கு சேமியா போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி. அவ்வளோதாங்க. அதுக்கு முன்னவே எல்லாமே போட்டாச்சா, இப்போ எதுவும் போட வேண்டிய வேலையே கிடையாது. இப்போ இதை மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதித்த பிறகு தான் இந்த சேமியாவை எடுத்து அதில் போடணும். மூடி போட்டு மூடிடலாங்க.
மூணா தான் டக்குன்னு கொதிக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. தண்ணி இதுமாரி கொதித்த பிறகு தான் சேமியா எடுத்து போட்டு மெதுவாக கிண்டி விடணும். அப்படி சேமியா உடையாமல். சூப்பராக பளபளன்னு கிச்சடி ரெடி ஆகுதுங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அதுக்கு தான் அந்த சேமியா வாங்கணும். பாயாசத்துக்கு போகிற சேமியா வாங்கினோம்னா தான் ஒட்டாது இருக்கும். கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அந்த சேமியா. நம்ம மெலிசாக இருக்கிற சேமியா போட்டோம்னா குழஞ்சிடும் டக்குன்னு. கிச்சடி பண்ணுறதுக்கு வெறும் உப்புமா பண்ணுறதுக்குன்னா அந்த சேமியா போட்டுக்கலாம். சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சிங்க. சேமியா கிச்சடி செம்ம சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றது. இதுக்கு வேணுன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்கலாம். அதில் ஊற்றி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். சேமியா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அப்படியே மூடி தம்மில் விடணும். அப்போ தான் தண்ணிலாம் இழுக்கும். ஸ்லோவில் வச்சு பாருங்கள், நல்லா குச்சியாக பாருங்கள், குழையாத இந்த மாதிரி இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சாரிங்க, அன்றைக்கி வீடியோ போட ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 8 8:30 போட்டுருவேன். 9 9:45 ஆகிடும் பழுது. இன்றைக்கி 10 மணி ஆகிடும் பழுது வீடியோ போட. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால எங்களால் வீடியோ காலையில் எடுத்துட்டேன், இருந்தாலும் போட முடியல. பையனுக்கு பிறந்த நாள் நாளைக்கு 15ஆம் தேதி, மார்ச் 15. அதுக்காக போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்க கேட்குவாங்க. பர்ச்சேஸ் பண்ண போனோம் வெளியில். அதனால் லேட் ஆகிடுச்சிங்க வீடியோ போட. மன்னிக்கவும். சீக்கிரமாக வீடியோ போடலன்னு நினைக்காதீங்க. அனைவரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். பேர் சுகுந்தன். நாளைக்கு மார்ச் 15ஆம் தேதி பர்த்டே. 14வது பர்த்டே 15ஆம் தேதி. எல்லாருமே நாளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். என் பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். பாருங்கள், கிச்சடி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இன்னும் நல்லா ஆறுச்சுனா தான் பளபளன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். அதை சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் கிச்சடி, குழையாமல். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்குது. ஆறுச்சுன்னா அப்படியே பளபளன்னு வந்துடும். பாருங்கள், செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க சேமியா கிச்சடி. டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம பிரிஞ்சி மாதிரியே தான் வாசனை அடி. இஞ்சி பூண்டு போட்டதுனால. கிச்சடிக்கு இஞ்சி பூண்டுலாம் நசுக்கி போடணும், அரைச்சும் போடலாம், புதினாவும் கொஞ்சம் போடணும். எல்லாமே போட்டோம்னா நம்ம பிரிஞ்சி மாதிரியே வாசனை அடிக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக வாசனையாக இருந்தாலே. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. வீடியோ அன்றைக்கி லேட்டு தான். லேட்டுன்னு பார்க்காம இருக்காதீங்க. இன்றைக்கி நைட்டு பார்க்க முடியல கூட காலையில் பாருங்கள். சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு, செம்ம சூப்பராக. எங்கள் வீட்டில் அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க, தொட்டுக்கெலாம் தேட மாட்டாங்க. அதில் காரங்கரை எல்லாமே இருக்கா, காயும் போட்டிருக்கா, புளிப்புக்கும் லெமன் போட்டிருக்குமா, அதனால் சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். அதுக்கு எதுக்கும் சைடிஷ்லாம் தேவையில்லை, பக்கத்தில் வச்சு சாப்பிட்றது, தொட்டு சாப்பிட்றது. பாருங்கள்,
ஆற ஆற சேமியா அப்படியே பல 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 பலன்னு வரும். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.